Hello friends, welcome back to our channel Pahulagam. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ட்ரிவேல எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தென் வேறு என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டோர் பக்கத்தில் டிவி கேபினெட் இருக்குது. அதனுடைய பேஸ் கேபினெட்டில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்கெட்டில் கேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூரில் இருக்கனால கீழே நான் அப்பார்ட்மெண்ட்டில் கீழே கூட்டிகிட்டு போகிறது இருந்தாலும் கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் கேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் புத்தா வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு டீலைட் கேண்டில் ஹோல்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேம்பு செடி இருக்குது. முன்னாடி ஒரு 4 அந்த புத்தா மாங்ஸ் இருக்குது. இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில கார்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் வச்சுருக்கேன். சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நான் இந்த பேஸ் கேபினெட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். இது ஒரு டேபிள் ரன்னர் போட்டு அதுக்கு மேலே நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ் கேபினெட்டில் 3 ட்ராயர்ஸ் இருக்கும். அதில் 2 ட்ராயரில் தான் இப்போ நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராயரில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் தான் நான் இதில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே இருக்குது, சேவ்லானோடது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு கொரியரில் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம், ஆன்லைனில் எதாவது வாங்குகிறோம், இல்லை வெளியே போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வரும்போது எதாவது வாங்கிட்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹேண்ட் சானிடைசர் இருக்குது. ஸோ நாங்கள் வெளியில் போகும்போதோ இல்லை ஹஸ்பண்ட் ஷாப் போயிட்டு வராங்க, யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சானிடைசர் கொடுத்து உள்ளே நான் விடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை என்ட்ரி வேலே வச்சுருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த பேண்டமிக் டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேக் வச்சுருக்கேன். ஸோ ஷாப் போகும்போது இந்த பேக் எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது க்ராசரி ஐட்டம்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது நாங்கள் இந்த பேக் இங்கேருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதுக்காக நான் தான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இது என் ஹஸ்பண்டோடைய கேப் இது. ஸோ வெளியில் போகும்போது அவங்க இதை போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பேஸ்கெட்டில் மாஸ்க் எல்லாம் வச்சுருக்கேன். என்னோடதும் என் ஹஸ்பண்டோடது மட்டும் இந்த பேஸ்கெட்டில் இருக்குது. ஸோ வாஷ் பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ட்ரேயில் பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் மாஸ்க் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் 1 யூஸ் க்ளவுஸ் இருக்குது. ஸோ வெளியில் போகிறோம், ஏதோ ஒரு ஷாப் போகிறோம் அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் இங்கேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஹெட்செட்டும் இருக்குது. ஸோ கீழே ஒரு வாக்கிங் போகிறோம் இல்லை ட்ராவலுக்கு ஏதாவது நாங்கள் காரில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். தென் இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ஒரு திங்ஸோட கார்ட்போர்ட் பாக்ஸ். இது நான் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி இங்கே வச்சுருக்கேன். எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்க்கு, குழந்தைங்களோட மாஸ்க்கு, பெரிய பையனோடது, சின்ன பையனோடது மாஸ்க்கெல்லாம் செப்பரேட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ பெங்களூர் கிளைமேட்னால நம்ம குழந்தைங்கள கீழே கூட்டிகிட்டு போகும்போது சாக்ஸ் போட்டுட்டு நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் இங்கேயே அவங்களுக்கு தேவையான ஒரு செட் வச்சுருக்கேன். கீழே ப்ளே ஏரியாவுக்கு போகும்போது நான் இதை போட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுடைய சாக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த போடுற அந்த கிளாத் இருக்குல்ல, ஹெல்மெட் கிளாத்து. ஸோ அது இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவங்க வெளியில் போகும்போது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நம்ம வச்சுருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் நம்ம நீ கேப் இருக்குது. இதுவுமே அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வாக்கிங் போகிறப்போ தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த ஃபஸ்ட்டு ட்ராவில் நான் வச்சுருக்கேன். வெளியில் போகும்போது நம்ம சட்டுன்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரா இருக்குது. செகண்ட் ட்ராவில் என்னெல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம்.
அதே மாதிரி இந்த கார்ட்போர்டு ஆர்கனைசர் தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அதை வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கிளைமேட்னால வந்துட்டு ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ட்ரை ஆகிடும். ஸோ பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெளியில் போயிட்டு வந்தாலே வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். போயிட்டு வந்தோடனே அப்ளை பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கேன். ஸோ வெளியில் போகும்போதும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன பாட்டிலில் வந்துட்டு காயின் சேஞ்செல்லாம் வச்சுருக்கேன். ஸோ வெளியில் போகும்போது ஷாப் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதை வச்சுக்கலாம். அதே மாதிரி திரும்ப வந்து சேஞ்ச் இருந்தாலுமே அந்த பாக்ஸ்லேயே நான் போட்டு வச்சுருவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பெயின் ரிலீஃப்காக இந்த ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அது இருக்குது. கூடவே வந்துட்டு ஹெடேக்காக தேவைப்படுற இந்த தைலம் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு அவுட் மாதிரி எங்கேயோ போகிறோம் அப்படின்னா எதுக்கும் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பென்சில் இருக்கும். இந்த லாஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸு இல்லை ஏதோ ஒரு ஷாப்புடைய கார்ட்ஸ்லாம் இருந்தால் அதில் போட்டு வச்சுருவேன். இது வந்து ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சப்போஸ் யாராவது ஏதோ வராங்க இல்லை ஏதோ சொல்கிறாங்க, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால ஒரு செக்யூரிட்டி ஏதோ கால் பண்ணி ஏதோ ஒரு சொல்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பில்லெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேஸ் பில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக நம்ம ஷாப் போயிட்டு வந்த கிராசரி, வெஜிடபிள் பில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ரிட்டர்ன் பண்ணுறோம், இது சரியில்லை அப்படின்னா அந்த பில் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருப்பேன். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீயெல்லாம் வந்துட்டு நான் இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கார், பைக் கீ, ஸோ தட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஹெல்மெட்டு. இங்கே வந்து பெங்களூரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பின்னாடி உக்காந்துட்டு போகிறவங்களும் பைக்கில் மஸ்ட்டு வந்துட்டு ஹெல்மெட் வந்து போட்டுட்டு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்காக வந்துட்டு ஒரு ஹெல்மெட் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ வந்து வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனாக இருக்கும்போது நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா ஷாப் போகிறோன்னா அம்பர்லா வந்து தேவைப்படுது. ஸோ இதையுமே நான் வந்துட்டு இங்கேவே வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவைப்படுற பொருட்கள். ஸோ இதனால தான் நான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் டோர் பக்கத்துலேயே வந்துட்டு நான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும் போது இது ரொம்பவே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரூமில் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், டேக் கேர்.